கரெக்டா இருக்கணும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி. நண்பர்களே வணக்கம். வாழ்க தமிழகம், மலர்க தமிழ். வியாழன் 7/8/2025 வியாழன் காலை 7 மணி அளவில் தங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திங்கட்கிழமை நாம் உற்சவ் பற்றிய ஒரு தத்துவம் கன்செப்ட் சொல்லியிருந்தோம். அதை பற்றிய நிறைய மகிழ்ச்சிகரமான, விரும்ப தகுந்த மாதிரி நமது தமிழக ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் புரிந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி. அதை தவிர தங்களுக்கு அந்த புரிதலில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நமது பவர்ஃபுல் ப்ராடக்ட் கன்செப்ட் குரூப்பில் 600க்கும் அதிகமான நண்பர்கள் சேர்ந்துள்ளீர்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகும். இந்த குரூப்பை பற்றி தாங்கள் தங்களது நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தெரிவித்து அவர்களையும் சேருமாறு தாங்கள் யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வாட்ஸ்அப்பில் டைரக்ட் வீடியோ எடுப்பதால் சில நேரம் போராமை இருப்பதால் இந்த பகிர்ந்தளிப்பை தங்களுக்கு யாவருக்கும் யூடியூப் என்ற கணினி மூலம் இந்த உரையாடலை துவக்க ஆசைப்படுகிறேன். தாங்கள் அந்த யூடியூப் லிங்கை கிளிக் செய்து பார்த்தால் தங்களுக்கு இவ்வுரையாடல் பூர்த்தியாக கிடைக்கும். நாம் இருவரையும் நன்றாக எடுத்துரைக்க ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இதில் நாம் 15 to 20 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள உரையாடல் விஷயம் என்னவென்றால், லாப் என்ற நமது ப்ராடக்ட் மூலம் கோடீஸ்வரன் ஆகுவது எவ்வாறு, லாப் குரோர்பதி கன்செப்ட், ஜீவன் லாப் கோடீஸ்வரன் தத்துவம், கோடீஸ்வரன் ஆவது என்பதன் தத்துவம். இதை நாம் நமது ஆயுள் காப்பீடு ஆவலர்கள் வாடிக்கையாளர்களிடம் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை பார்க்க போகிறோம். ஸ்கிரீன் ஷேரிங் எங்க இருக்கு? இதை பார்க்கும் முன் சில விஷயங்களை நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வுரையாடலை தாங்கள் மிகவும் நுண்ணிப்பாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். தேவை இருப்பினும் இல்லாவிடினும் இவ்வுரையாடலை தாங்கள் தங்களது குறிப்பேட்டில் எழுதி கொண்டால் தாங்கள் அதை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இவ்வுரையாடலின் முதல் துவக்கமாக தாங்கள் சந்திக்கும் வாடிக்கையாளர்களிடம் எவ்வாறு உரையாடலை ஆரம்பிப்பது என்பதற்குண்டான 3-4 வழிமுறைகளை கூறிக்கொள்ள விழைகிறேன். தாங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறீர்கள், வாடிக்கையாளர்களை சந்திக்கிறீர்கள். 1 கோடி என்பது ஒரு மாயமந்திரமான ஒரு கூட்டுத்தொகையாகும். ஒரு பெரும் செல்வந்தன் ஆவதற்கு முதற்படி கோடீஸ்வரன் ஆக வேண்டும்.
தாங்கள் சந்திக்கும் ஏதோ ஒரு வாடிக்கையாளரிடம் தாங்கள் உரையாடல் நம்பர் 1. ஐயா, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் குறைந்தபட்சம் 10,000 நபர்களை அல்லது 50,000 நபர்களை அல்லது 1,00,000 மக்களை கோடீஸ்வரன் ஆக்க வேண்டும் என்பது. நான் தங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தங்களை தவணை முறையில் பணம் செலுத்தி தங்களை கோடீஸ்வரனாக்க ஆசைப்படுகிறேன். இது ஆரம்பிப்பதற்கான வாடிக்கையாளரை சந்தித்தவுடன் ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் உரையாடல். 2வது உரையாடல். ஐயா, சென்ற மாதம் ஜூலை மாதம் நான் எனது தொழில் முறையால் இந்த விஷயங்களை கூறி 4 நபர்களை வருங்காலத்தில் கோடீஸ்வரர் ஆவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தேன். அவரும் அவரது குடும்பத்தாரும் எதிர்காலத்திற்கு அவர்கள் தவணை முறையில் பணம் செலுத்தி, அதுவும் நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் உறுதியளிக்கப்பட்ட LIC ஆஃப் இந்தியாவில் முதலீடு செய்து கோடீஸ்வரர் ஆகப் போகிறார்கள். தாங்களும் இவ்வழிமுறையில் கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான வழிமுறையை தங்களுடன் பகிர்ந்து உரையாட ஆசைப்படுகிறேன். ஆதலால் தங்கள் 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் தங்களுடன் கலந்துரையாட விழைகிறேன். 3வது வழிமுறை. இவ்வுரையாடலை, ஏனென்றால் ஒரே உரையாடலை எல்லா மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மிகவும் சரியாக இருக்காது. ஆதலால் மற்ற ஒருவரிடம் நாம் 3வது வழிமுறை என்னவென்று தங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். ஐயா, இன்றைய எனது லட்சியம் குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்த வழிமுறையில் 3 நபர்களையாவது, குறைந்தபட்சம் 3 நபர்களையாவது நான் அவர்களை கோடீஸ்வரர் ஆக்குவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆதலால் இன்று முதல் தங்களை சந்தித்து இவ்வுரையாடலை எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாக, இது முக்கியமான வார்த்தை. எந்த ஒரு மனிதரையும் தாங்கள் முதலாக என்ற வார்த்தையை உபயோகித்து அவருடன் உரையாடலை ஆரம்பித்தீர்கள் என்றால் அவர் தங்களுடன் உரையாட உடன் சம்மதிப்பார். ஏனென்றால் முதலாக நீங்கள் அடுத்து சந்திக்கும் நபர்களையும் இந்த முதலாக என்ற வாக்கியத்தை உபயோகித்து ஆரம்பித்தால் தங்களுடன் அவர்கள் உரையாடுவார்கள். இவ்வாறு குறைந்தபட்சம் 3லிருந்து 5 நபர்களை தாங்கள் சந்தித்து இவ்வுரையாடலை பகிர்ந்தளித்தால் தங்களது வார்த்தை ஜாலத்தால், வார்த்தையின் வலிமையால், வாக்கியத்தின் வலிமையால் தங்களுக்கு 3லிருந்து 5 ஆயுள் காப்பீடு பாலிசி கிடைத்தால் மிகவும் நல்லது. அல்லது ஒரு பாலிசியாவது கிடைத்துவிட்டாலும் தங்களது தொழில் முறையில் மிகவும் உதவிகரமாக இருக்கும். தாங்கள் வருங்காலத்தில் இவ்வருடம் MDRT ஆவதற்குண்டான வழிமுறைகள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். இவ்வாறு தாங்களுக்கு தெரிந்த 3-4 வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையில் தாங்கள் வாடிக்கையாளருடன் உரையாடல் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டார்ட் அப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஸ்டார்ட் த கேம். எந்த ஒரு விளையாட்டிலும் ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு சிக்னல், உத்தரவு கிடைக்கின்றது.
ரயில் கிளம்புவதற்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிறது. 4 சக்கர வாகனம் கிளம்புவதற்கு முன் நாம் இருக்கையில் அமர்ந்து நமதை நமது நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டு பிறகு 4 சக்கர வாகனத்தின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்து நாம் கிளச்சை மிதித்து கியரை போட்டு ஸ்டார்ட் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய உரையாடலுக்கு, சேல்ஸ் என்ற தத்துவத்தின் உரையாடலுக்கு நாம் ஆரம்பிப்பதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் இருக்க வேண்டும். ஓகே ஐயா, உரையாடலின் தாத்பரியம் இந்த ஸ்லைடை பாருங்கள், இந்த பாம்ப்ளெட்டை பாருங்கள், இந்த பிளான் ஜீவன் லாப், இந்த ஒரு ஸ்லைடை வைத்துக்கொண்டு தாங்கள் 736 25 16 இதையும் விற்பனை செய்யலாம். 736 21 15 இதையும் விற்பனை செய்யலாம். 736 16 10 இதையும் விற்பனை செய்யலாம். தங்களுக்கு யாவருக்கும் ஒரு பரிச்சாத்திரமான உண்மையான இந்த ஸ்லைடின் மகிமையை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் தீபக் கோலப் என்ற நபர் இருக்கிறார், ஆயுள் காப்பீட்டு முகவர். அவர்களது இல்லத்தில் 4 ஏஜென்சி உள்ளது. செல்ஃப் ஸ்போஸ், அவருக்கும் அவரது மனைவிக்கும் அவரது 2 மகன்களுக்கும். ஒரு ஏஜென்சியில் இதே ஸ்லைடை வைத்துக்கொண்டு 3 வருடங்களாக அவர் சிஓடி செய்கிறார். மற்ற 3 ஒவ்வொரு எம்டிஆர்டி. ஒரே இல்லத்தில் 6 எம்டிஆர்டி. 6 எம்டிஆர்டி என்பது டிஓடிக்கு சரிசமமாகும். 6 எம்டிஆர்டி ஈக்குவலன்ட் டு டிஓடி. அவர்களது இல்லத்தில் ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் வீதம் எம்டிஆர்டி கமிஷன் 60 லட்சங்களுக்கு மேல் வருகிறது. அந்த 60 லட்சத்திற்கு பின் வருங்காலங்களில் வரக்கூடிய ரினிவல் கமிஷன் கணக்கிட்டால் போய்கொண்டே இருக்கும். ஆனால் நான் ஆசைப்படுவது என்னவென்றால், நமது குழு மெம்பர்கள் எல்லோரும் குறைந்தபட்சம் எம்டிஆர்டி ஆக வேண்டும். அதன் சாராம்சம்தான் இன்று மக்களை நாம் குரோர்பதி கோடீஸ்வரன் ஆக்கிவிட்டால் நாமே கோடீஸ்வரன் ஆவதற்குண்டான வழிமுறைகள் உண்டாகும். ஓகே, இப்பொழுது நாம் ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கிறோம். ஐயா, தங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவையா? நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இது என்ன? நாம் கொடுக்க தான் ஆசைப்படுறோம், அவர்கிட்ட இருந்து வாங்கறதுக்கு ஆசைப்படல. என்ன கொடுக்க ஆசைப்படுறோம்? அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க ஆசைப்படுறோம். ஐயா, தாங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அவர் கண்டிப்பாக கேட்பார். ஏனென்றால் 1 கோடி ரூபாய் என்பது எவருக்கும் தேவையில்லாத ஒரு மொத்த தொகை அல்ல, எல்லோருக்கும் தேவை. பணம் என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. வருங்காலத்தில் அவர்களது குழந்தைகளுக்கு கல்வி, குழந்தையின் திருமணம், அவருக்கு உண்டான ஓய்வூதியத்திற்குண்டான ஒரு தொகை, பெரும் தொகை. இந்த பெரும் தொகை 1 கோடியாக இருந்தால் அவரது மனதில் ஒரு கணக்கோட்டம் செல்லும். அவர் கேட்கக்கூடிய பதில் கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், தாங்கள் 1 கோடி எனக்கு எவ்வாறு கொடுப்பீர்கள்? அவ்வாறு அவர் கேட்டுவிட்டார் என்றால் உங்களது வியாபார உரையாடல் துவங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். சேல்ஸ் டாக்கிங் ஸ்டார்டட். உங்களது ஆயுள் காப்பீட்டு வியாபார உரையாடல் தொடங்கிவிட்டது. ஐயா, தாங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் வரியில்லாத தொகையாக கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு என்னிடம் 3 வழிமுறைகள் இருக்கிறது. என்னிடம் 3 மெத்தட்ஸ் இருக்கிறது, 3 வழிமுறைகள் இருக்கிறது. அந்த 3 வழிமுறைகள் என்னவென்றால், 1, நான் தாங்களுக்கு 25 வருடங்களுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்.
அல்லது 21 வருடங்களுக்கு பிறகு கொடுக்க முடியும், அல்லது 16 வருடங்களுக்கு பிறகு கொடுக்க முடியும். தாங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரியில்லாத தொகையாக 25 வருடங்களுக்கு பிறகு தேவையா, அல்லது 21 வருடங்களுக்கு பிறகு தேவையா, அல்லது 16 வருடங்களுக்கு பிறகு தேவையா? அதை தாங்கள் கூறினால் மிகவும் சௌகரியமாக இருக்கும் ஐயா. அவர் கூறுகிறார், எனக்கு 1 கோடி ரூபாய் 60வது வயதில் கிடைத்தால் மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்தது நமது கேள்வி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஐயா, தாங்களது நிர்ணயம், தங்களது டிசிஷன் வெரி அப்ரிஷியேட்டபிள், மிகவும் பாராட்டுக்குரியது, மிகவும் மகிழ்ச்சி ஐயா. தாங்கள் தங்களது 60வது வயதில் 1 கோடி ரூபாய் தேவை என்று கூறுகிறீர்கள். எனது ஒரு சிறிய கேள்வி ஐயா, தாங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் வரியில்லாத தொகையாக அளிக்கும் பொழுது 60 வயதில் தேவைப்படும் என்று கூறுகிறீர்கள். அதற்கு எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு தங்களது 60வது வயது ஆகும், அல்லது 60 வயதில் தேவை என்று சொல்கிறீர்கள்? அதற்கு எவ்வளவு வருடங்கள் பாக்கி இருக்கிறது, மீதம் இருக்கிறது? அவர் கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், எனக்கு 1 கோடி ரூபாய் 25 வருடங்கள் பிறகு கிடைக்குமாறு நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன், அல்லது கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்பொழுது நாம் நேரடியாக அவருடைய வயதை கேட்காமல் எவ்வளவு வருடங்கள் மீதம் இருக்கிறது, பாக்கி இருக்கிறது என்று கேட்டுள்ளோம். அதன் பிரகாரம் அவர் 60வது வயதில் அவருக்கு 1 கோடி ரூபாய் தேவை என்று கூறிக்கொள்கிறார்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருக்கு 25 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு என்றால் அவரது தற்பொழுதைய வயது 35 ஆகும். இந்த சார்ட் உங்களிடம் இருக்கிறது. உடனே இந்த சார்ட் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை கலர் ஜெராக்ஸ் செய்து லேமினேஷன் செய்து 2 அல்லது 4 லேமினேஷன் காப்பீஸ் தங்களிடம் இருக்க வேண்டும். உடன் இந்த ஒரு காப்பியை அவர் முன் வைக்க வேண்டும். ஒரு காப்பி தங்களிடம் வைத்துக்கொண்டு, ஐயா, தங்களது எண்ணப்படி தாங்கள் 60வது வயதில் கோடீஸ்வரன் ஆகிறீர்கள் கண்டிப்பாக. அதுவும் தவணை முறையில் வட்டி இல்லாத தொகையாக மாதந்தோறும் செலுத்தி. தாங்கள் செலுத்த வேண்டிய தொகை 35வது வயதில் தாங்கள் பார்த்தால் 17,000 ரூபாய். சார், குத்து மதிப்பாக மாதந்தோறும் தாங்கள் 17,000 ரூபாய் வீதம் தாங்கள் செலுத்த வேண்டிய காலகட்டம் 16 வருடங்கள் மட்டுமே. 16 வருடங்கள் மட்டுமே. மீதம் 9 வருடங்கள் தாங்கள் 1 ரூபாய் கூட முதலீடு செய்ய தேவையில்லை. 9 வருடங்கள் எனது தாய் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தங்களது முதலீட்டுக்குண்டான தொகைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. தங்களது 16 வருடங்கள் தாங்கள் முதலீடு செய்தவுடன் 17வது வருடத்திலிருந்து 27வது வருடம் வரை முதலீட்டுக்குண்டான பொறுப்பை ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்கிறது. தாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஐயா, இப்பொழுது பார்த்தோம் என்றால் சரியாக 25வது வருடம் முடிந்தவுடன் தங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரியில்லாத தொகையாக தங்களை வந்து சேரும். இதை தவிர இந்த 1 கோடி ரூபாய் தத்துவ ஆயுள் காப்பீட்டில் இன்னும் சில பல நன்மைகள் உள்ளது. தாங்கள் முதல் தவணையாக அளித்த 17,000 ரூபாய் அளித்தவுடன் அன்றே தாங்கள்
40 லட்சத்திற்கு உண்டான அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். 40 லட்சத்திற்குண்டான அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். ஆனால் இந்த 16 வருடங்களில் தாங்கள் செலுத்தக்கூடிய தொகையோ 36 லட்சத்திலிருந்து 38 லட்சம் மட்டுமே. ஆனால் முதல் நன்மை, தாங்கள் 1 கோடி ரூபாய் பெறுவதற்கு அளிக்கக்கூடிய தொகையோ 36லிருந்து 38 லட்சங்கள் மட்டுமே. ஆனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 1 கோடி ரூபாய். மற்றும் தாங்கள் 25 வருடங்களுக்கு முதலீடு செய்வதற்கு பதிலாக தாங்கள் முதலீடு செய்யும் கால அவகாசமோ 16 வருடங்கள் மட்டுமே. Sir, you are going to getting 9 years of premium holiday, monthly installment holiday. தாங்களுக்கு 9 வருடங்கள் ஏதும் பணம் செலுத்த வேண்டாம். மூன்றாவது நன்மை, தாங்கள் முதல் தவணை செலுத்திய உடனேயே 40 லட்சத்திற்குண்டான அதிபதி ஆகிறீர்கள். மற்றும் பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் 1,60,00,000 தங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அவர் இங்கு இடைமறித்து தங்களை கேட்கலாம், எவ்வாறு 1 கோடி ரூபாய் 60 லட்சத்திற்குண்டான ஆயுள் காப்பீடு? அதற்காக தான் நான் கூறினேன் பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ். 40 லட்சத்திற்கு 40 lakhs நேச்சுரல் டெத் ரிஸ்க் கவர், இயற்கை மரணம் ஒருவேளை ஏற்படக்கூடாது சார், தாங்கள் 100 வயது வரை வாழ வேண்டும் என்று நான் எனது பரமபிதா ஆண்டவனை, சூப்பர் பவரை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் எவையும் நம் கையில் இல்லை. ஒருவேளை மிஸ்டர் எக்ஸ் வித்தின் த பாலிசி டேர்ம் ஆயுள் காப்பீட்டு வரைமுறை பிரகாரம் 25 வருடங்களுக்குள் அவருக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டால் 40 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு தொகையும், அவர் சரிநிகராக பார்த்தால் அவர் கட்டிய தொகையும் அவரது வாரிசுதாரருக்கு, நாமினிக்கு திருப்பி அளிக்கப்படும். இரண்டாவது ஆயுள் காப்பீடு என்னவென்றால் விபத்து மரணம், 80 லட்சத்திற்குண்டான விபத்து மரணம். ஒருவேளை டெத் அக்யூர்டு, அவரது மரணம் விபத்தால் ஏற்பட்டால் 80 லட்சமும், அவ்வளவு காலங்களுக்கு உண்டான போனஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு பிரீமியம் சார், அதுவும் அவரது வாரிசுதாரருக்கு திருப்பி அளிக்கப்படும். நான்காவது, ஒருவேளை டிசபிலிட்டி, அவரது அங்கத்தில், அவர் உடல் அங்கத்தில் ஏதோ 2 உறுப்புகள் அங்ககீனமாக ஆனால், டிசபிலிட்டி ஆனால், அவர் அரசாங்க மருத்துவமனையிலிருந்து அங்ககீன பத்திரம், டிசபிலிட்டி சர்டிபிகேட் உடன் பெற்று அதை ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் சமர்ப்பித்தவுடன் மீதமுள்ள காலங்களுக்கு உண்டான பிரீமியம் கட்ட தேவையில்லை. பிரீமியம் வேவாகிவிடும் சார். அதை தவிர 40 லட்சத்தை 120ஆல் வகுத்து குறைந்தபட்சம் 33,000 ரூபாய் சொச்சம் மாதந்தோறும் அவருக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக ஸ்டைஃபண்டாக கிடைத்து கொண்டிருக்கும் 10 வருடங்களுக்கு, 120 மாதங்களுக்கு. அதை தவிர முதிர்வு தொகையாக அவருக்கு 1 கோடி ரூபாயும் கிடைக்கும். ஏனென்றால் அவர் கேட்பார், 10 வருடம் கழித்தும் நான் உயிருடன் இருந்தால், சார், ஆயுள் காப்பீட்டு விஞ்ஞானப்படி த சயின்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ்
ஒருவர் அங்ககீனம் அடைந்து அவர் 10 வருடங்களுக்கு மேலும் சர்வைவ் செய்தால், உயிர் வாழ்ந்தால், அவரால் திரும்பவும் ஏதோ ஒரு காரியங்கள் செய்து பிஸ்னஸோ அல்லது வேலைக்கு சென்றோ திரும்பவும் சம்பாதிக்க உண்டான திறன் உண்டாகிவிடுகிறது என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் மதிப்பின்படி அவர் பிரீமியம் கட்டும் காலம் முடிந்துவிட்டால் பிரீமியம் கட்ட தேவையில்லை. பிரீமியம் கட்ட வேண்டிய காலம் மீதம் இருந்தால் அவ்வளவு வருடங்களுக்கு அவர் பிரீமியம் கட்டுவது அவசியமாகும். இவ்வாறு இந்த பாலிசி 4 விதங்களில் தங்களுக்கு காப்பீட்டை அளிக்கிறது. தாங்கள் வாழ்கிறீர்கள், பணம் செலுத்துகிறீர்கள், பணம் பெறுகிறீர்கள். இயற்கை மரணம் எழுதினால் என்ன கிடைக்கும் என்று கூறியுள்ளேன். விபத்து மரணம் ஏற்பட்டால் என்ன பயன் கிடைக்கும் என்றும் கூறிவிட்டேன். மற்றும் அங்ககீனமானால், டிசபிலிட்டி ஆனால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்றும் கூறிவிட்டேன். இவ்வாறு 4 விதங்களில் இது ஒரு கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான கேரண்டீட் அஷ்யூர்டு ஆயுள் காப்பீட்டை கொடுக்கிறது. மற்றும் ஒரு நன்மையான என்னவென்றால் லிக்விடிட்டி இன் எமர்ஜென்சி. தங்களுக்கு எவ்வாறு ஏதோ ஒரு சமயத்தில் தங்களுக்கு அவசர நிலையில் பணம் தேவைப்படுகிறது என்றால், தாங்கள் ஆயுள் காப்பீட்டு முகவரை அணுகி அல்லது என்னை அணுகி அல்லது ஆயுள் காப்பீட்டை தொடர்பு கொண்டு தங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை தெரிவித்தால் அவர்கள் தெரிவிப்பார்கள். தங்களது ஆயுள் காப்பீட்டில் இவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறீர்கள், அதில் இவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறது, அதன் பிரகாரம் தங்களுக்கு இவ்வளவு பணம் கடனாக கிடைக்கும். அதை தங்களது சௌரியப்படி அதை திருப்பி செலுத்தலாம். அல்லது திருப்பி செலுத்த முடியவில்லை என்றாலும் 6 மாதத்திற்குண்டான வட்டியை தாங்கள் தவறாது கட்டிவிட்டு முதிர்வு தொகை கிடைக்கும் சமயத்தில் தாங்கள் வாங்கிய கடன் தொகையை தங்களுக்கு மைனஸ் ஆகி மீதமுள்ள மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி, தங்களது கடன் தொகை ஒரு 20 லட்சம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 20 லட்சங்களை கழித்து பாக்கி 80 லட்சங்கள் தங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். இவ்வாறு அவருக்கு ஒரு புரிதலை தாங்கள் கூறினால் அவர் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக. இந்த புரிதல்களை தாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன் அவரிடம் அப்பாயின்மெண்ட் மட்டுமே வாங்க வேண்டும். சார், தாங்கள் 1 கோடி ரூபாய் வாங்க ஆசைப்படுகிறீர்கள், இதன் விவரங்களை தங்களுக்கு நான் மாலை 7 மணி அளவில் வந்து சந்தித்து கூறவா அல்லது 7:30 மணி அளவில் வந்து சந்தித்து கூறவா? ஏனென்றால் இந்த விவரங்களை தாங்கள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் முன் எடுத்துரைத்தால் எல்லோருக்கும் ஒரு ஆவல் உண்டாகும். ஏனென்றால் எல்லோருக்கும் என்ன விருப்பம் என்றால் செல்வந்தர் ஆக வேண்டும் என்பது. இது ஒரு முதல் முறை. 736 25 16. அடுத்தது ஒரு நபரை சந்திக்கிறோம். அவர் கூறுகிறார், எனக்கு 65வது வயதில் எனக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படும். ஏனென்றால் நான் 60 வயதில் ஓய்வு பெற்று விடுகிறேன். அப்பொழுது சிறிது பணங்கள் என்னிடம் இருக்கிறது, அப்பொழுது தேவைப்படாது. ஒரு 5 வருடங்கள் கழித்து எனக்கு திரும்பவும் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் மற்ற வாழ்க்கை காலங்களை நான் கழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் முதலீடு செய்து நான் என் வாழ்நாளை என் மனைவியுடன் கழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறுகிறார். அவரிடம் தாங்கள் கேட்க வேண்டியது என்ன கேள்வி என்றால், சார், உங்களுக்கு 65 வயது ஆவதற்கு, தாங்கள் 65 வயதில் 1 கோடி ரூபாய் தேவை என்று கூறுகிறீர்கள். அந்த 65 வயது ஆவதற்கு எவ்வளவு வருடங்கள் பாக்கி இருக்கிறது, மீதம் இருக்கிறது?
அப்பொழுது அவர் கூறுகிறார், 21 வருடங்கள் பாக்கி இருக்கிறது. அவர் கூறினார் 65 வயதில் வேண்டும், எனக்கு 21 வருடங்கள் பாக்கி இருக்கிறது. 65 மைனஸ் 21 34 வயது ஆகிறது. இதையை பார்த்தால் 34 வயது உள்ள நபருக்கும் தாங்கள் குத்து மதிப்பாக 35வது வயது காலமை கூறி தாங்கள் ப்ரமோட் செய்யலாம். ஐயா, தாங்களுக்கு கண்டிப்பாக 21 வருடங்கள் கழித்து தங்களது 65வது வயதில் 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும், வரியில்லாத தொகையாக. அதற்கு தாங்கள் செய்ய வேண்டியது சுமாராக 25,000 ரூபாயிலிருந்து 25,250 ரூபாய் வரை தாங்கள் மாதந்தோறும் 15 வருடங்களுக்கே செலுத்தினால் போதும். 15 வருடங்கள் மட்டுமே செலுத்தினால் போதும். 16வது வருடத்திலிருந்து 21வது வருடம் வரை தாங்கள் 6 வருடங்களுக்கு எந்த ஒரு தவணையும் செலுத்த தேவையில்லை. தாங்கள் முதல் தவணை செலுத்திய உடனே தாங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். தாங்கள் 50 லட்சத்திற்கு உண்டான அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். ஐயா, இதில் ஒரு கணக்கு நாம் பார்த்தோம் என்றால், தாங்கள் 15 வருடங்கள் தவணை முறையில் செலுத்த வேண்டும் 50 லட்சம் ரூபாய். ஆனால் ஆயுள் காப்பீட்டில் தாங்கள் 50 லட்சம் செலுத்தப் போவதில்லை. 15 வருடங்களில் தாங்கள் 46 லட்சத்திலிருந்து 48 லட்சம் மட்டுமே கட்டுகிறீர்கள். தாங்கள் ஆயுள் காப்பீட்டில் ஒரு ஆயுள் வாடிக்கையாளராக உறுப்பினராக இருப்பதால் தங்களுக்கு 2லிருந்து 3 லட்சங்கள் வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது. அத்தரைஸ்டு இன்சென்டிவ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரம் த பிஹாஃப் ஆஃப் எல்ஐசி ஆஃப் இந்தியா. தாங்கள் செலுத்தக்கூடிய தொகை 15 வருடங்கள் முடிந்தவுடன் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் அதை 50 லட்சமாக ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் தங்களது சம் அஷ்யூர்ட் ஆயுள் காப்பீட்டு தொகை 50 லட்சம் ஆகும். அந்த 50 லட்சங்கள் 15வது வருடம் முடிந்தவுடன் ஆட்டோ எஃப்டி, ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ்டு டெபாசிட்டில் சென்று விடுகிறது. ஆதலால் தான் தாங்கள் ஏதும் 16வது வருடத்திலிருந்து 21வது வருடம் வரை ஏதும் தவணை செலுத்த தேவையில்லை. இந்த 50 லட்சம் ரூபாய் தங்களது 21வது வருடம் முடிந்தவுடன் தங்களது 65வது வயதில் 1 கோடி ரூபாய் வரியில்லாத தொகையாக உங்களுக்கு அளிக்கப்படும். இதை தவிர என்ன நன்மைகள் என்றால், பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் 2 கோடி ரூபாய்க்கு இருக்கும் சார். எவ்வாறு என்றால், முதல் தாங்கள் வாழ்கிறீர்கள், பணம் செலுத்துகிறீர்கள், பணம் வாங்கிக் கொள்கிறீர்கள் 1 கோடி ரூபாய். இரண்டாவது, ஏதோ ஒரு காரணத்தால் இவ்வுலகில் தாங்கள் இல்லாத பொழுது தங்களது குடும்பத்தாருக்கு ஆயுள் காப்பீட்டு தொகையான 50 லட்சமும் மற்றும் அவ்வளவு காலங்களுக்கு உண்டான போனஸ் அமௌண்ட்டும் சேர்த்து அவர்களுக்கு அளிக்கப்படும். மூன்றாவது, அதே மரணம் விபத்து காரணமாக ஏற்பட்டுவிட்டால் 1 கோடி ரூபாயும் மற்றும் அவ்வளவு காலங்களுக்கு உண்டான போனஸ் அமௌண்ட்டும் சேர்த்து தங்களது வாரிசுதாரருக்கு அளிக்கப்படும். நான்காவது, டிசபிலிட்டி பெனிஃபிட் 50 லட்சங்கள் ரூபாய் தாங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அங்கவீனம் ஏற்பட்டு விட்டது, ஆனால் வாழ்கிறீர்கள். தாங்களுக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக 50 லட்சம் டிவைடட் பை 120 மந்த்ஸ் அல்லது 10 வருடங்களுக்கு 40லிருந்து 42,000 ரூபாய் மாதந்தோறும் 10 வருடங்களுக்கு 120 மாதங்களுக்கு தங்களுக்கு அளிக்கப்படும். முதிர்வு தொகையாக 21 வருடங்கள் முடிந்து 1 கோடி ரூபாயும் அளிக்கப்படும். மற்றும் கடன் வசதியும் உள்ளது.
மற்றும் தங்களுக்கு கடன் வசதியை தாங்கள் சௌகரியப்பட்ட பொழுது கட்டிக்கொள்ளலாம். ஆனால் 6 மாதத்திற்கு ஒரு முறை கடன் வாங்கிய தொகைக்கு வட்டி கட்ட வேண்டியது அவசியமாகும். அல்லது தங்களது சௌகரியப்படி வட்டியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கட்டி கொண்டு வரலாம். இவ்வாறு சில பல நன்மைகளையும் தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தாரின் முன்பே தாங்கள் பிரசன்டேஷன் செய்ய வேண்டும். இதன் கலர் ஜெராக்ஸை எடுத்துக்கொண்டு 4 லேமினேஷன் செய்து கொண்டு தங்களிடம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர் முன் 1, தங்களிடம் 1. அவ்வாறு குடும்பத்தில் மற்றும் நபர்கள் அதிகமாக இருந்தால் அவர்களிடம் கொடுப்பதற்கு எக்ஸ்ட்ராவாக அதிகபட்சமாக இன்னும் 2 காப்பிகள் இருக்க வேண்டும். 3வது, சில பல நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு சீக்கிரம் பணம் தேவை. சீக்கிரம், வெகு விரைவாக, இன்ஸ்டன்ட் மணி. அது பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது அவரது வயது காரணமாக இருக்கலாம். உதாரணத்திற்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஒரு நபரை சந்திக்கிறோம். அவர் கூறுகிறார், எனக்கு 60வது வயதில் பணம் தேவை, ஆனால் 16 வருடங்களில் எனக்கு 1 கோடி ரூபாய் தேவை என்று கூறுகிறார். அவரிடம் தாங்கள் கேட்க வேண்டியது, ஐயா, அந்த 16 வருடங்கள் கழித்து தங்களது 60வது வயதில் தேவை என்று கூறுகிறீர்கள். அதற்கு 16 வருடங்கள் பாக்கி இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். தாங்களே கூறியபடி 60வது வயதில், அப்பொழுது தங்களுக்கு 60வது வயது இருந்தால் இப்பொழுது வயது என்ன? டைரக்டாகவே கேட்டுருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு 44 45 ஆகுதுன்னு. இப்போ வைத்துக் கொள்ளலாம் 45. இப்போ நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், ஐயா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக 60வது வயதில் கிடைக்கும். தங்களது வயதோ இப்பொழுது 44 45 ஆகிறது. தாங்கள் 49,700 ரூபாய், 49,000 50,000 ரூபாய் மாதத்தவணை வெறும் 10 வருடங்களுக்கு மட்டுமே செலுத்தினால் போதும் சார். மற்ற 6 வருடங்களுக்கு தாங்கள் எந்த தவணையும் கட்ட தேவையில்லை. 10 வருடங்களில் தாங்கள் செலுத்தக்கூடிய தொகை, ஒரு வருடத்திற்கு 50,000 ரூபாய் வீதம் 6 லட்சம் ரூபாய் செலுத்துகிறீர்கள். மொத்த கூட்டு தொகை 60 லட்சம் ரூபாய் தாங்கள் செலுத்துகிறீர்கள். ஆனால் தங்களது காப்பீட்டு தொகையோ 62 லட்சம் ஆகிறது. இந்த 62 லட்சத்திற்கு பதில் தாங்கள் கட்டக்கூடிய தொகையோ 58லிருந்து 60 லட்சம் மட்டுமே. ஆனால் தாங்களுக்கு 16வது வருடம் முடிந்தவுடன் 1 கோடி ரூபாய் தங்களுக்கு வரியில்லாத தொகையாக கிடைக்கும். இதை தவிர தாங்கள் முதல் தவணை செலுத்திய உடனே 62 லட்சத்திற்குண்டான அதிபதி ஆகிறீர்கள். பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் 2,48 லட்சத்திற்கு, இயற்கை ஆயுள் காப்பீடு 62 லட்சம், விபத்து காப்பீடு 124 லட்சங்கள் மற்றும் அங்ககீன காப்பீடு 68 லட்சம், 62 லட்சம் இவ்வாறாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, விபத்து ஆயுள் காப்பீடு எல்ஐசியில் 1 கோடி ரூபாய் வரை தான் கிடைக்கும். தாங்கள் எவ்வளவு சம்மர்ஷூட் எடுத்துட்டாலும் 62 லட்சம் அவர் பாலிசி எடுத்திருக்கிறாங்க. மற்ற பாலிசி எதுவும் இல்லை என்றால் அவருக்கு 1 கோடி ரூபாய் மட்டுமே விபத்து காப்பீட்டுக்கு உண்டான தொகைக்கு அதிகாரம் உள்ளது. இதை தாங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் தவறுதலாக 1 கோடியே 24 லட்சம் என்று சொல்லிவிட்டேன். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, 1 கோடி ரூபாய் தான் மேக்சிமம் எல்லா பாலிசியும் சேர்த்து. அவர்களுக்கு இந்த ஒரு பாலிசி மட்டுமே இருந்தாக்க 62 லட்சம் ரூபாய் அவரது ஆயுள் காப்பீடு, இயற்கை மரண காப்பீடு, விபத்து மரண காப்பீடு 1 கோடி ரூபாய் ஆகும். ஆனால் அங்ககீன காப்பீடு 62 லட்சம் ஆகும். இவ்வாறாக இந்த ஒரே ஒரு பேம்ப்லெட்டை வைத்து தாங்கள்
3 நபர்களை சந்தித்து கூறினால் அல்லது 5 நபர்களை சந்தித்து கூறினால் ஏதோ ஒருவர், தினம் அல்ல, வாரத்திற்கு ஒருவர் கிடைத்தாலும் 736 25 16 ஒரு பாலிசி கிடைத்தால் கூட தங்களுக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் பிரீமியம் கிடைக்கிறது. மாதத்தை அதை வகுத்து பார்த்தால், பெருக்கி பார்த்தால் தெரியும். அதே 21 15 கிடைத்து விட்டால் 3 லட்சங்கள் கிடைக்கிறது. அதே 16 10 கிடைத்து விட்டால் 6 லட்சங்கள் கிடைக்கிறது. இவ்வாறாக 2 லட்சம் வீதமே கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 23 பாலிசியை விற்றால் போதும், தாங்கள் MDRT ஆகிவிடுகிறது. 21 15 கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் 15 அல்லது 16 பாலிசி விற்றால் MDRT ஆகிவிடுகிறது. தங்களுக்கு 16 10 கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். 7 9 பாலிசி கிடைத்தால் போதும், தாங்கள் MDRT ஆகிவிடுகிறது. இப்பொழுது நாம் இதிலேயே ஒரு கன்செப்டை கொண்டு வருகிறோம். 4:5:6, 4 5 6. ஏதோ ஒரு கஸ்டமர், 100ல் ஒரு கஸ்டமர் இருக்கலாம், அல்லது 50ல் ஒரு கஸ்டமர் இருக்கலாம், அல்லது 10ல் ஒரு வாடிக்கையாளர் இருக்கலாம். எனக்கு 16வது வருடம் கழித்தும் பணம் வேண்டும், 21வது வருடம் முடிந்தும் பணம் வேண்டும், 25வது வருடமும் பணம் வேண்டும் என்று கூறுகிறார். என்று சார், எவ்வளவு பணம் வேண்டும்? அவர் கூறுகிறார், உதாரணத்திற்கு எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன். அவர் கூறுகிறார், எனக்கு 10 லட்சம் ரூபாய் 16வது வருடத்தில் கிடைக்க வேண்டும். 16 வருடம் முடிந்தவுடன், 21வது வருடம் முடிந்தவுடன் 10 லட்சம் தேவை, 25வது வருடம் முடிந்தவுடனும் 10 லட்சம் தேவை என்று கூறுகிறார். தாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. 736 25 16 4 லட்சம் சம் அஷ்யூர்ட் பாலிசியும், 736 21 15 5 லட்சம் ரூபாய் பாலிசியும், 736 16 10 6 லட்சம் ரூபாய் பாலிசியும் தாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு 16வது வருடம் முடிந்தவுடன் முதிர்வு தொகையாக 10 லட்சமும், 21வது வருடம் முடிந்தவுடன் முதிர்வு தொகையாக 10 லட்சமும், அதே 25வது வருடம் முடிந்தவுடன் 10 லட்சமும் கிடைக்கும். இதன் அவர் மாதம் மாதம் செலுத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதன் மொத்த பிரீமியம் 3 பாலிசியையும் காம்போவாக நம்ம கொடுக்குறோம், காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம்னாக்க 90,000 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் வரும். அவ்வாறு 45 பேருக்கு இந்த காம்பினேஷன்ல 4:5:6 விகிதாச்சாரத்தில் கொடுத்தாலும் 45 பாலிசியில். இப்பொழுது உங்களோட அதிர்ஷ்டம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய மக்களை பார்க்கும் ஆர்வம், மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். யாரோ ஒரு நல்ல வாடிக்கையாளர் அவர் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், எனக்கு 16 வருடம் முடிந்தவுடனும் 1 கோடி ரூபாய் தேவை. ஐ வாண்ட் டு பிகம் மல்டி குரோர்பதி. 16வது வருடம் முடிந்தவுடனும் 1 கோடி ரூபாய் தேவை, 21வது வருடம் முடிந்தவுடனும் 1 கோடி ரூபாய் தேவை, மற்றும் 25வது வருடம் முடிந்தவுடனும் 1 கோடி ரூபாய் தேவை. அவரே காரண காரியத்தை சொல்கிறார். எனது வயது இப்பொழுது 30 ஆகிறது. எனது குழந்தையின் உயர்கல்விக்கு எனது 46வது வயது ஆகும்பொழுது எனது குழந்தைகளின் உயர்கல்விக்காக 1 கோடி ரூபாய் தேவைப்படும். மற்றும் 21வது வருடம் முடிந்தவுடன் என் குழந்தையின் கேரியர் அல்லது கல்யாணம் அல்லது திருமணத்திற்கு தேவைப்படும். 25வது வருடம் முடிந்தவுடன் கிடைக்கும் 1 கோடி ரூபாய் எனது ஓய்வூதியத்திற்காக நான் வைத்துக் கொள்கிறேன். காரண காரியத்தையும் அவர் விட்டார். இப்பொழுது தங்களுக்கு ஜாக்பாட் அடித்து உள்ளது. இந்த ஜாக்பாட் யாருக்கு அடிக்கும்? இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்கும்? இந்த லாட்ரி யாருக்கு அடிக்கும்னாக்க, எவர் ஒருவர் தினமும் மார்க்கெட்டில் இருக்கிறாரோ அவருக்கு தான் கிடைக்கும். அவர்தான் அதிர்ஷ்டசாலியா ஆவார். அதிர்ஷ்டம் தங்களை தேடி வராது, அதை தாங்கள் தேடி செல்ல வேண்டும். அப்பொழுது தங்களுக்கு
5 4 9 15 1,52,00,000 ஆயுள் காப்பீட்டை ஒருவருக்கே அளிப்பீர்கள் தாங்கள். அவர் அவ்வாறு ஒற்றுக்கொண்டு விட்டால், யார் ஒருவர் ஒற்றுக்கொண்டு விட்டாலும், சார் எப்படி நீங்கள் ஒரு எஸ்டேட்டோ இல்லை ஒரு வீடோ இல்லது மனையோ இல்லது நிலமோ ஏதோ ஒன்று வாங்கிவிட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீர்கள், அதே மாதிரி இதற்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ப்ரொசஸ் இருக்கு. இப்போ ப்ரொசீஜரை ப்ரொசஸாக மாற்றணும். அதற்கு உண்டான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நான் தங்களை சந்திக்கிறேன். தங்களை மாலை 7 மணி அளவில் சந்திக்கிறேன். எனக்கு தேவை என்னவென்றால் தங்களது பேன் கார்டு, ஆதார் கார்டு, தங்களது பாஸ்போர்ட்டின் முதல் பக்கம், கடைசி பக்கம், தங்களது 3 வருடங்களின் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வித் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம். அதை தவிர அது இல்லாவிட்டால் ஃபார்ம் 16. அதை தவிர தங்கள் யாரை வாரிசுதாரராக நியமிக்கிறாரோ அவரது பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவருடைய பேங்க் வங்கியின் செக், கேன்சல் செக், தங்களுடைய வங்கியின் கேன்சல் செக். அதை தவிர முதல் தவணைக்கு உண்டான காப்பீட்டு பிரீமியம் மற்றும் தங்களது ஒரு போட்டோ, தங்களது 3 போட்டோக்கள், அவரது 3 போட்டோக்கள். ஏனென்றால் தாங்கள் 3 படிவங்கள் ஃபில்அப் செய்ய வேண்டும். 300 ஃபார்ம் 3. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு கோடி ரூபாய் தேவை என்று சொல்கிறார்கள். 736 25 16 40 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டும். 736 21 15 இன்னொரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டும். 736 16 10 மூன்றாவது ஃபார்ம் ஃபில்அப் வேண்டும். தங்களுக்கு ஒரே வாடிக்கையாளரிடம் 3 பாலிசி கிடைக்கிறது. 3 பாலிசி கிடைக்கிறது. இவ்வாறு கொடுக்கும் அதிக தொகைக்குண்டான பாலிசி எப்பொழுதும் லேப்ஸ் ஆகாது. தங்களது வருட ரினிவல் கமிஷனும் நன்றாக வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் பிரீமியம் பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு 9 - 10 லட்சம் ரூபாய் வரும். இப்பொழுது தாங்கள் கேட்டால் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் சென்றால் மெச்சூரிட்டி தொகையில் வரி வந்துவிடுமே. அந்த கவலை நீங்கள் பட வேண்டாம். பெரும் செல்வந்தர்கள் இந்த வரியை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை. அவ்வாறு அவரே கூறினால் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் கூறின மாதிரி டிவைட் அண்ட் ரூல், டிவைட் அண்ட் ரூல். ஒரு பேன் கார்டில் தாங்கள் 5 லட்சம் ரூபாய் வீதம் முதலீடு செய்யும் பணத்திற்கு வரி கிடையாது. தாங்கள் அதை பிரித்து 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இதை அவருக்கும், மற்ற 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அவரது துணையாருக்கும் கொடுத்து விடுங்கள். அவ்வாறு அவர் கூறினார் என்றால் எனக்கு ஆயுள் காப்பீடும் முக்கியம், வரியை பற்றி கவலை இல்லை என்றால் தாங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு 1,52 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஆயுள் காப்பீட்டை அவருக்கே அளித்து விடுங்கள். வரியை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆயுள் காப்பீட்டை எவ்வளவுக்கு அதிகமான தொகைக்கு விற்க முடியும் என்றே கவலைப்படுங்கள். ஏனென்றால் ஆயுள் காப்பீடு என்பது பணம் ஈட்டுவதற்காக அல்ல. ஆயுள் காப்பீடு என்பது ஒரு செக்யூரிட்டிக்காக. செக்யூர் த லைஃப். அவருக்கு அதிகமான தொகைக்கு ஆயுள் காப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் பட்சத்தில் வரியை பற்றி ஆயுள் காப்பீட்டு முகவராக நாம் இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு காரணத்தால் மரணம் எழுதிவிட்டால் மெச்சூரிட்டி அமௌண்ட், டெத் கிளைம் அமௌண்ட் இஸ் 100% டாக்ஸ் ஃப்ரீ. இவையெல்லாம் தங்களுக்கு இன்று 1 கோடி ரூபாய் தத்துவத்தில் ஜீவன் லாப் என்ற பாலிசியை எப்படி மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் தவறு இருந்தால் தாங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். மற்றும் நமது குழுவின் ஆசை என்னவென்றால் ஒவ்வொரு ஆயுள் காப்பீட்டு முகவரும் குறைந்தபட்சம்
எம்டிஆர்டி என்ற முதல் படியை ஏற வேண்டும் என்பதே. இன்னும் ஒரு கோரிக்கை என்னவென்றால், தங்களது நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நமது குழுவை பற்றி எடுத்துரையுங்கள். அவர்களையும் சேர வேண்டும் என்ற அவர்களை பரிந்துரையுங்கள். எல்லோரும் சேருவோம், எல்லோரும் சேர்ந்து கற்போம். நாம் ஒவ்வொரு வெற்றி படிகளை ஒவ்வொன்றாக ஏறுவோம். இந்த டிசம்பர் மாதத்திற்குள் நாம் எல்லோரும் சேர்ந்து எம்டிஆர்டி ஆவதற்குண்டான பிரயத்தனங்களை, முயற்சி செய்வோம். எப்பொழுதும் வெற்றி அடைவான். முயற்சியுடையான் இகழ்ச்சி அடையான். முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். அதனால் முயற்சி செய்பவன் எப்பொழுதும் வெற்றி அடைவான் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு, தாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு அதை மார்க்கெட்டில் சென்று மக்களிடையே எடுத்துரையுங்கள், எஜுகேட் செய்யுங்கள். மற்றவர்களை எஜுகேட் செய்யும் பட்சத்தில் நமது வருமானம் பெருகும், நமது வருமானம் உயரும் பட்சத்தில். ஏனென்றால் நான் எப்பொழுதும் கூறுவது என்னவென்றால், வாடிக்கையாளர்களை விட உயர்ந்த நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான் எவருமே இல்லை. வாடிக்கையாளரிடம் செல்லுங்கள், நாம் அவரிடம் மிக நன்றாக கற்றுக்கொள்வோம். அவரே நமக்கு பாலிசியும் கொடுப்பார். அவர் பாலிசி கொடுக்கும் பட்சத்தில் பிரீமியமும் கொடுப்பார். அந்த பிரீமியம் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு கமிஷனும் கிடைக்கும். அந்த கமிஷன் கிடைக்கும் பட்சத்தில் நாம் எம்டிஆர்டி ஆவது மிகவும் சுலபமாகும். வாடிக்கையாளர்களை சந்திப்போம். குறைந்தபட்சம் நாள்தோறும் 3 வாடிக்கையாளர்களை சந்திப்போம். முடிந்தால் 10 வாடிக்கையாளர்களை சந்திப்போம். சந்திக்க மிக நல்ல பாலிசிகள் விற்போம். நாம் எம்டிஆர்டி ஆவோம், சிஓடி ஆவோம், டிஓடி ஆவோம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துரைகளை கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய உரையாடலை ஜீவன் லாப் குரோர்பதி கோடீஸ்வரன் கன்செப்டை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் திங்கட்கிழமை 8, 9, 10, வெள்ளி 8, 9, சனி 10, 11 காலை 7 மணி அளவில் தங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். மற்றும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், நானும் தங்களை போன்ற ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவர் தான். ஏதேனும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டிக்காட்டுங்கள், எனக்கு எடுத்துரையுங்கள், நானும் திருத்திக் கொள்வோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கற்போம், தவறுகளை திருத்திக் கொள்வோம். நன்றாக மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். யார் என்ன நினைப்பார்கள் என்று கவலை கொள்ளாதீர்கள். நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை, தவறுகளை நாமே நிவர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காக தான் பவர்ஃபுல் ப்ராடக்ட் கான்செப்ட் என்ற நமது தமிழக மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட பிரத்யேகமான குரூப். ஆனால் இந்த பிரத்யேகமான குரூப்பில் பிரத்யேகமாக தாங்கள் ஒளி விட வேண்டும் என்பதே நமது ஆவல், ஆசை, பேராசை என்றே வைத்துக் கொள்வோம். 600+ நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். 600 பேரும் நாம் எம்டிஆர்டி ஆகிவிட்டோம் என்றால் தமிழகத்திலிருந்து அன்று எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள், இவர்கள் யார் என்று. மக்களை திரும்பி பார்க்க வைப்பதே நமது கடமையாகும், நமது உரிமையும் ஆகும். வாழ்க தமிழகம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சித்தார்த், ஆஃப் பண்ணிடு. ஆயிடுதா? எனக்கு யூடியூப்ல